ஆமாப்ல தாங்கி தாங்கி வர்றீங்க. இருமாப்ல நான் பக்கத்துல வந்து சொல்றேன். ஒண்ணு இல்லமாப்ல காலு புடிச்சிட்டு கொஞ்சம் வண்டி எடுத்துட்டு போகணும். எதிரியை நம்ம 100 அடி அடிக்கும் போது ஒரு அடி தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும். அந்த அடி காலில் வந்து எது மாப்ள இந்த வண்டியா? ஆமாமாப்ல இதுதான். சரி மாப்ள நானும் எடுத்துட்டு போட்டா. இவன் சந்தேகப்படவும் முடியல, சந்தேகப்படாம இருக்கவும் முடியல. மாப்ள உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா மாப்ள? என்ன மாப்ள இப்படி கேட்ட? பாரு வண்டி எப்படி எடுக்கிறேன்னு. மாப்ள ரொம்ப நேரமா என்னமோ புடிச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்கேன் மாப்ள. என்ன மாப்ள பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாப்ள, சாவி போட்டேன் ஆனாக மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே. மாப்ள உண்மையாலுமே உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஓட்டுறோம் மாப்ள, ஆனா சாவிதான் செட் ஆக மாட்டேங்குது. மாப்ள பெருமயிர் ஆயிரும் மாப்ள. சாவியே எங்கிட்ட இருக்கு மாப்ள. நீ பைக் சாவியை போட்டு நோண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? சாவியே எங்கிட்ட இருக்கு மாப்ள. ஓ, இதுதான் ராயல் என்ஃபீல்டு பைக் சாவியா? நீதான்டா டிரைவர், உன்னைத்தான்டா வச்சு ஓட்டணும். சரி மாப்ள சாவியை கொடு. மறுபடியும் எதுக்கு சாவி கேக்குற? மாப்ள வெறியேறியம் பத்திக்க, நீ தானே வண்டியை கொண்டு போய் வீட்டுல விடணும்னு சொன்ன, சாவியை கொடு. உனக்கு வண்டி சாவியே தெரியல, நீ எப்படி கொண்டு போய் வீட்டுல விடுவ? என்னைய போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார வைப்ப. A few moments later. அட நான் என்ன பேரளவு நமக்கெல்லாம் பாவம் பண்ண, நாளையே நான் முடிஞ்சு போயிருவேன்.